माता जी स्क्रीन। हरी हरे कृष्ण। व्रजे प्रसिद्धं नवनीतचोरं, व्रजे प्रसिद्धं नवनीतचोरं, गोपाङ्गनानां च दुकूलचोरम्, गोपाङ्गनानां चदुकूलचोरम्, अनेकजन्मार्जितपापचोरम्, अनेकजन्मार्जितपापचोरम्, चौराग्रगण्यं पुरुषं नमामि, चौराग्रगण्यं पुरुषं नमामि। श्रीरधिकाय हृदयस्य चोरम्, ಇದೀಗ ಚದುವಾವಳ ವರುಸಗ हृदयस्य चोरं नवाम्बुदश्यामलकान्तिचोरं, नवा। हरे कृष्णा। கேக்குதா? கேக்குதுமா, இப்ப கேக்குது. நீங்க கேக்குதுமா, இப்ப பாடும்போது கேக்குது. கிளியரா கேக்கல மாதாஜி. ஓகே மாதாஜி, நம்ம ஃபோர்த் ஸ்டான்ஸால இருக்கோம். यदि நீங்க பேசும்போது தான் அப்படி विहरत्यशेषम् गिरिप्रसारानपि पापराशीन्, आश्चर्यरूपो ननु चौरैर्दृक्, दृष्टश्रुतो नया ध्यानं च मानं च तत्तेन्द्रियाणि, प्रांश्चरेत्वा मम सर्वमेव, पलायसि कुत्र धृतो धाम्नासि मया योधा नच्छि। पाशबन्धं भवपाशबन्धेन शिवस्य सहस्रबन्धं, नैवात्मनो भक्तकृतं तु बन्धं, मनमानसि राशि राग्र चिराय
सर्वौर्यदोषोचितमेव दण्डम् हृदये मदीये मत्भक्तिपशा निश्चलः सन् सर्वस्वचौरा हृदया न हि मोचयामि। हरे कृष्णा। பேசுறது ஸ்டில் கேக்குதா மாதா? ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, மாதாஜி. தரு என்னாச்சு? இனி ஏதாவது வேற ரூம்ல உட்கார்ந்திருக்கேன் இன்னைக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கார்ல இருப்போம் பிரபு. ஏன் மாதாஜி? கார்ல இருப்போம். டிராவல் அன்னைக்கு. சாரி பிரபுஜி. ஆமா பிரபு, ஆசிரமத்துக்கு கோஷாலா போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் நிறுத்த முடியுமா? ஒரு 10 மினிட்ஸ்க்கு நிறுத்திட்டு பண்ண முடியுமா? பிகாஸ் டிராவலிங் சிக்னல் விட்டு விட்டு போகுது. வண்டி நிறுத்திதான் இருக்கு. யாரு? ஓகே, ஹரே கிருஷ்ணா. தண்டத் பிரணாம் எல்லாருக்கும். யார் இன்னைக்கு என் கூட ஸ்லோகம் படிக்க போறாங்க? சந்திரசேகர் பிரபு படிக்கிறீங்களா? யாரு? சரி, சந்திரசேகர் பிரபு, ஹரிசங்கர் பிரபு 2 பேர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. நான் தர்ணிதா மாதிரி எல்லாம் நல்லா படிக்கலாம் முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிறேன். வரதராஜன் பிரபு இன்ஃபேக்ட் பெட்டரா சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே, இன் கேஸ் நான் ஏதாவது தப்பு பண்ணா கொஞ்சம் சொல்லுங்க பிரபுஜி. யூ ஆர் ஃபார் பெட்டர் than me. சொல்றேன். Thank you பிரபுஜி. நம்ம படிக்க போறோம்ல? ஆமா, 6வது அத்தியாயம் 5வது கீதா படிக்க போறோம். பகவத்கீதா. எஸ், ஓகே ஓகே பகவத்கீதா ஸ்லோகம். ஓகே. நாராயணா, கோபிநாதா, ஷியாமசுந்தரா, திருவிக்ரமா. சோ இன்னைக்கு பகவத்கீதா மாத்துங்க பிரபு. ஸ்கிரீன் ஆமா வந்திருக்கல பிரபுஜி? இல்ல வரல. தனசமானந்தம் வந்திருக்கு. மூவ் பண்ணி பாருங்க பிரபுஜி. எல்லாருக்கும் வந்திருக்கீங்க? வந்திருக்கு, எனக்கு வந்திருக்கு. ஓகே, thank you. யா. யாராவது ஒருத்தர் நான் படிங்க. நம்ம சந்திரசேகர் பிரபு அண்ட் ஹரிசங்கர் பிரபு டிசைட் பண்ணுவோம். உத்தரேத் ஆத்மனாத்மானம் உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவஹி ஆத்மனோ பந்துர் ஆத்மைவஹி ஆத்மனோ பந்துர் ஆத்மைவ ரிபுராத்மனா ரிபுராத்மனः ஆத்மைவ ரிபுராத்மனः உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹி ஆத்மனோ பந்துர் ஆத்மைவ ரிபுராத்மனः வரதராஜன் பிரபு ஏதாவது திருத்தணுமா? நாங்க பிரமாதமா சார், ரொம்ப கரெக்டா இருக்கு. ஹரி ஹரி நாராயணா கேசவா. தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ சோ மச். ஓகே, நம்ம இன்னைக்கு ஏல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? நம்ம பேர் கொடுத்திருந்தோம், எல்லாரும் பாத்தீங்களா குரூப்ல? பார்த்தோம் குருஜி. அப்படியே ஆரம்பிங்க. நான் அனுராதா
சொல்றேன் பண்ணுங்க மாதாஜி, பிரபுஜி. பண்ணுங்க மாதாஜி, பண்ணிடுங்க பண்ணிடுங்க. ஹரே பட் கிருஷ்ணா, அப்படியே ஹரே ஸ்ட்ரைட்டா பண்ணிட்டே கிருஷ்ணா, இருங்க. யா ஹரே கிருஷ்ணா. உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹி ஆத்மனோ பந்தோர் ஆத்மைவ ரிபுர் ஆத்மனஹ. ஹரே கிருஷ்ணா. எஸ், வெரி குட். ஓம் அஜ்ஞானந்தமரதஸ்ய ஞானஞ்சனசலாக்யா சச்சுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. जगद्गुरुर्भ्यासा कृपा सिन्धुवेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ரேணுகா மாதாஜி ஆசைப்பட்டீங்க, நீங்க டிரான்ஸ்லேஷன் படிங்க. அப்போ ரேணுகா மாதாஜி வேற மூட்ல இருக்காங்க. சரி, வேற யாராவது படிங்க. இருக்கீங்களா? சரி, நான் படிக்கட்டுமா பிரபு? படிங்க மாதாஜி. மனதின் உதவியுடன் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமே ஒழிய தாழ்த்தி கொள்ள கூடாது. மனமே கட்டுண்ட ஆத்மாவின் நண்பனும் எதிரியும் ஆவான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். வீடியோ ஆன் பண்ண எல்லா பக்தர்களுக்கும், வீடியோ ஆஃப் பண்ண எல்லா பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரசாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாश्चात्य தேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார் சிவாசாதி கௌரபக்த பிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த பகவத்கீதா பாகவதம் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். எல்லாரோட ஹிருதயமும் தூய்மை அடையட்டும். ஏன் இன்னைக்கு இதை சொல்றேன்றத கிளாஸோட கடைசியில நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்மளோட பியூரிஃபிகேஷனுக்காக. ஸோ உதரேத் ஆத்மனாத்மானம், பகவான் என்ன சொல்றாரு, நம்மளை நாம உயர்த்திக்கணும், நம்மளோட மைண்டை வச்சுக்கிட்டு. ஆனா இங்க மைண்டுன்னு மனோ அப்படின்னு சொல்லல, ஆத்மான அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆத்மாக்கு எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆத்மாக்கு பல அது எந்த இடத்தில் வருதோ அதுக்கு ஏத்தாற் போல அதோட இது மாறுது. ஸோ ஆத்மாக்கு உடலும் வரும், மனமும் வரும், ஆத்மாவும் வரும், சோலும் வரும். ஓகே, ஸோ அது எப்படி அப்படியே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரோட்ல சந்திரசேகர் பிரபு எருமாடு அப்படின்னு சொன்னா அது எருமாடை குறிக்கும். பட் அதே இது எங்க அம்மா என்னை சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, எருமாடு அப்படின்னா என்னம்மா அப்படின்னு நான் கேட்பேன். கரெக்டா இல்லையா? ஸோ எந்த இடத்துல யாரு சொல்றா அப்படின்றத பொறுத்து அந்த எருமாடோட அர்த்தம் மாறி போயிட்டது இல்லையா? நம்ம அம்மா எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்களா, எருமை மாடு ஒரு வேலை சொன்னா கேட்கல, அப்படியே உட்கார்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எல்லாம் பல இடத்துல திட்டியிருப்பாங்க. எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு உரைக்குதா பத்தியா, போன வாட்டி தான் சொன்னேன் இவ்வளவு அடி வாங்கினா, இந்த வாட்டி நீ இதே தப்பா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்னை திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ப அந்த எருமை மாடுன்றது பால் கறக்கிற எருமை மாடியும் குறிக்கும், அடி வாங்குற எண்ணியும் குறிக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஆத்மா அப்படின்றது அது எந்த இடத்தில் வருகிறதோ அதற்கு ஏற்றாற் போல ரொம்ப சில இடத்துல உடலையும், சில இடத்துல மனதையும், நிறைய இடத்துல ஆத்மா அதாவது சோலையும் அது குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பகவான் நீங்க என்ன சொல்றாரு, நம்ம உயரணும், நம்ம அந்த ஆத்மாவை அந்த மனதை வைத்து நம்ம உயரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம உயர்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், படிக்க இன்னைக்கு உட்காரணும், 8ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மனம் என்ன சொல்றது, படிக்க உட்கார்ந்த உடனே விளையாடணும்னு சொல்லலாம். 8ஆம் தேதி தானே, இன்னும் 10 நாள் இருக்கு. இன்னைக்கு என்ன தேதி, இப்பதானே 31ஆம் தேதி, இனி 8 நாள் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் சயின்ஸ் எக்ஸாமுக்கு சாட்டர்டே சண்டே வேற இருக்கு, அதனால அது இப்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு இப்பமே படிச்சாலும் நம்மளுக்கு மறந்து போகும். இப்ப இந்த மைண்ட் எப்படி இருக்கு, நம்மள உயர்த்துதா தாழ்த்துதா? ஐபிஎல் ஃபைனல்ஸ் இருக்கு இந்த சண்டே, அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு தெரியல, அப்படிதான் இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே, சோ இப்ப நம்மள உயர்த்துதா தாழ்த்துதா? அதுக்கேற்ற மாதிரி தாழ்த்துது இல்லையா? சோ அத மாதிரி நம்ம மைண்ட் நம்மள தாழ்த்தவும் செய்யும். நாத்மானம் அவசாதையே, நம்மளை தாழ்த்தவும் செய்யும், நம்மளை உயர்த்தவும் செய்யும். இது வரத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு, எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஓகே, ஒரு நல்ல ஒரு போண்டாவை பாக்குறாங்க, நல்ல ஒரு வடையை பாக்குறாங்க,
இந்த ஆயில்லாம் ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. கரெக்டா இல்லையா? அந்த எக்ஸசைஸ் பண்றவங்க அவங்க இங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி, பேப்பர்ல கூட போட்டுட்டான், அதனால இன்னைக்கு வாக்கிங் வேண்டாம். கரெக்டா இல்லையா? அப்ப இந்த ஆத்மா, இந்த மனம் நம்மளை தாழ்த்துது. நல்ல மனமா இருந்தா என்ன சொல்லும்? இதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரிக்ட், இன்னைக்கு ஒரு நாள் போச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளுக்கு எக்ஸசைஸ் கேப் கொடுக்க கூடாது, வடைய சாப்பிடக்கூடாது, நம்ம டிசிஷன் எடுத்துட்டோம், வாரத்துக்கு ஒரு ஆயில் பலகாரம் தான் அப்படின்னா அது ஏற்கனவே நம்ம புதன்கிழமை நம்ம அத்தை வீட்டுக்கு போனோம், அன்னைக்கு வடையை கொடுத்தாங்க, அன்னைக்கு சாப்பிட்டாச்சு, நோ மோர் ஆயில். இல்லைன்னா அங்கே பூரி கொடுத்தாங்க, இன்னைக்கு நோ மோர் ஆயில், இந்த வாரத்துக்கு நோ மோர் சாக்லேட்ஸ். ஸோ அப்படி மனம் நம்மளை எப்படி படுத்துது, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் படுத்து எழுந்திரிச்சேன், வீட்டுக்கு வரும்போதே 3 மணி ஆயிடுச்சு காலையில். ஏன்னா சின்ன பொண்ணு வந்து ஊருக்கு போயிருந்தா. ஸோ அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன். இன்னைக்கு 2 மணி நேரம் படுத்தா போதும், நம்ம எந்திரிச்சு நம்ம படிக்கணும், கிளாஸுக்கு படிக்கணும், வைக்கணும். அதனால நேற்றுக்கே படிச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு படிக்க நேரம் இருக்காது, தூங்க நேரம் இருக்காது. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ரிவிஷன் தான் பண்ணணும். இருந்தாலும் படுத்து எழுந்திரிச்சு மனம் இருந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டேன். உடனே மனம் என்ன சொல்லு, தூங்குறாத, நேற்றுக்கே நீ படிச்சுட்டல, இனி என்ன படிக்க வேண்டியது இருக்கு, உனக்கு என்ன தெரியாததா, 25 வருஷமா படிக்கிறியா? அப்படி மனம் ஒரு ஐட்டமா கொடுத்துட்டு இருக்க. சாமி என்னை ஆள விடு, இன்னைக்கு எடுக்கிறதே மனதை பத்தி தான் சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு அப்படியே குருமராஜுக்கு ஃபர்ஸ்ட் பிரணாமந்திரா பண்ணிட்டு, இன்னைக்கு இந்த மாதிரி இந்த சேவை இருக்கு, ஒழுங்கா நான் செய்யணும், வைக்கணும், நல்லபடியா நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் இன்னைக்கு சொல்லவை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரணாமம் பண்ணிட்டேன். ஆனா கொஞ்சம் இந்த மைண்ட் என்ன பண்ணிச்சு, என்ன தூங்குராஜா 3 மணிக்கு தான் படுத்தேன், இப்ப திருப்பி எதுக்கு இத்தனை மணிக்கு எந்திக்கிற? அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எந்திரிச்சிட்டேன், 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டேன். இனி அலாரம் கூட அடிக்கல பாரு, அப்படி இப்படி மைண்ட் ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கிறது. ஸோ மைண்ட் எப்பவுமே நம்ம கவனிக்கணும், அது எப்படி நம்மளை வந்து கீழே இழுக்க பார்க்குதா, மேலே ஏத்த பார்க்குதா. மைண்ட் வந்து எது சுகத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் பாருங்களேன். சாப்பிட்றா ஒன்றும் ஆகாது, ஒரு மாத்திரை தூக்கி எக்ஸ்ட்ரா போட்டா முடிஞ்சு போச்சு, என்ன பெரிய இது. இல்லைன்னா இன்னொன்னு நல்ல ஸ்வீட் நம்மளுக்கு பிடிச்சி போயிடும். ஆமா, வாழ்ந்த எண்ணத்தை கேட்டேன், குடு தின்னு முடிக்கலாம். என்ன ஆச்சு, அந்த இனிப்பை சாப்பிட்றதுக்காக ஹை சுகர்ல இருப்பாங்க, அந்த இனிப்பை சாப்பிடுன்ற ஆசையில என்னாச்சு, ஆமா எல்லாரும் போக தத்துவம் வர வரும், பௌதிக தத்துவத்துல இருந்து வரும். ஆமா எல்லாரும் சாவதான் போறான், நான் இந்த பாலை குடிச்சிட்டு சாவறேன், இந்த ஸ்வீட்டை குடிச்சிட்டு சாப்பிடுறேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மனம் வந்து இந்த மாதிரி பண்ணு. நானும் எங்க அண்ணனும் பேசிட்டு இருந்தோம், அண்ணன் இந்த மாதிரி நான் இது பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தது எங்க அண்ணன் கிட்ட. எங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தொப்பையிட்ட ஜம்முன்னு இருப்பாரு. ஓகே, அவர் வந்துட்டு சொல்றான், நான் 4-5 வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோல இந்த ஜிம்மு போறவங்கலாம் ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறாங்கன்னு பார்த்தேன். ஸோ ஐ டிசைடட் ஐ வில் ஈட் மெரிலி, நான் நல்லா சாப்பிடுவேன், அப்படியே செத்து போறேன். எப்படி சாவதானே போறேன், அதுக்கு எதுக்கு ஜிம்முல போய் கஷ்டப்பட்டு சாகணும், அதுக்கு நான் நல்லா தின்னு சாவலாம்னு டிசைட் பண்றேன். ஸோ இது யாரு சொல்றது, இந்த மனம் அதை இழுக்க பாக்குறது. கீழே இல்ல, நல்லா தின்னுடா, அதை தின்னு, இதை தின்னு, ஸ்வீட்டை தின்னு, என்ன பலகாரம் தின்னு, அதை தின்னு, கடலை மிட்டாய் தின்னுக்கிட்டே இரு அப்படின்னு அந்த மனம் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? சோ இப்ப இந்த மனம் அவரை தாழ்த்திட்டு இருக்கு. அவரோட ஆரோக்கியம் என்ன இருக்கு, என்னது, நொறுக்கு தீனி உடல் ஆரோக்கியத்தை நொறுக்கும். இந்த எங்க ஊர்ல வந்து மலையாளத்துல வந்து என்ன சொன்னா கள்ளப்பண்டம்னு, இதுக்கு பேரே கள்ளப்பண்டம். இந்த இந்த சில்லறையா அது இதுன்னு தின்னுட்டே இருப்பான் பாத்தீங்களா, அது வந்து கள்ளப்பண்டம்னே சொல்லுவாங்க. ஓகே, சோ நம்ம மைண்டு எப்படி நம்மள பண்ணுது, சாண்டிங் பண்ண விடுதா, ஆர்த்தி பண்ண விடுதா, காலையில எலும்ப பண்ண விடுறதா, எக்ஸசைஸ் பண்ண விடுறதா, படிக்க வைக்கிறதா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்க வைக்கிறதா. சோ இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், உதரே நம்மள மேல எழுப்புறதா இல்லைன்னா அவசாதாயே. சோ இந்த 2 வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதரயத்துனா மேல தூக்குறது, இல்லைன்னா அவசாதயத்துனா நம்மள கீழே இறக்குறதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஒரு விஷயத்திலையும் நம்மள கவனிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் நடக்கலாம், நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கலாம், ஏதாவது ஒண்ணுன்னு டக்குன்னு கோவப்பட்டுருவோம், டக்குன்னு பேசிடுவோம் இல்லையா? அப்ப அந்த ஒரு பேச்சுனால, இப்ப உதாரணத்துக்கு ஒரு பத்திரிக்கை வைக்க வராங்க, ஒரு கல்யாண பத்திரிக்கை வைக்க வராங்க. என்னோட அம்மா இறக்கும் போது அவங்க வராம இருந்திருக்கலாம். அன்னைக்கு அவங்களுக்கு என்ன உடம்பு கஷ்டமோ, சிக்கன் குனியா வந்ததோ, அவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சோ, இல்லை அவங்க வீட்டு பேரம் பேத்திக்கு ஏதாவது ஆச்சோ, இல்லைன்னா அவங்க வீட்டில் ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் வராங்க இடத்த அளக்கிறதுக்கு, என்ன கன்றாவையோ யாருக்கு தெரியும், ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியல, உடல் அசௌகரியத்தினால வர முடியல. இப்ப நம்ம என்ன பண்ணணும், கல்யாண பத்திரிக்கைன்னா அப்படியா பொண்ணுக்கு கல்யாணமா, ரொம்ப நல்ல விஷயம், மாப்பிள்ளை எந்த ஊரு வச்சு சூப்பர், இப்பவுமே என்னோட ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லிட்டு, உனக்கு போக மனசு இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணி 2 நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம்.
நம்ம அங்க இருந்துட்டு நீ எங்க இதுக்கு கூட வராத முடியாது, நீ பெரிய ஆபீசர் ஆயிட்டியோ, நீ பெரிய கலெக்டரோ, இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. கரெக்டா இல்லையா? நம்ம அந்த கோவத்தை, நம்ம அந்த மனம் யோசிக்காம கோவத்தை நம்ம காமிக்க வச்சதுன்னா மொத்த ரிலேஷன்ஷிப் போயிடும். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த இந்த ஒரு வார்த்தை சில டைம் 2 ஜெனரேஷன் அவன் திருப்பி நார்மல் ஆகுறதுக்கு. ஒரு வார்த்தை அவங்க கோவப்படுவாங்க, அவன் என்ன அவமானப்படுத்திட்டா, இவங்க எங்க இதுக்கு வரல, 2 பேரோட கோவம் அடுத்த ஜெனரேஷன் கூட. எங்க வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி ஆயிருக்கு. கடைசியில நான் எங்க அம்மா இறக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு. 2 ஜெனரேஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது ஜஸ்ட் ஒரு வார்த்தை, நம்மளோட வார்த்தைகள். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுறது, மைண்டு கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதுனால தான். இன்ஃபேக்ட் ஐ திங்க் பாதிக்கத்தையில இந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், நெருப்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆத்மயேஹி ஆத்மனோ பந்துஹு. பந்துஹுனா என்னது? ஃப்ரெண்டு. என்னைக்கு நீ மைண்டை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கியோ, அவுத்த விட்ட கழுதைன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி அவுத்து விட்ட கழுதை, எக்ஸாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் 2 மாசம் நான் என் பேர் வந்து கழுதை, அவுத்து விட்ட கழுதை அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம மைண்டை அது இஷ்டம் போல விடுறது. அதுக்கு தேவையானா கோவப்படும், தேவையானா தின்னும், தேவையானா எலும்பும், தேவையானா படுத்துக்கும் அப்படின்ற மாதிரி விட்டுருந்தீங்கன்னா அது ரிப்பூர், அது நம்மளோட எதிரி, நம்மளை தாழ்த்தி கொண்டு இருக்கிறது. ஆனா ஒரு ட்ரெயின்டு, ஒரு டிசிப்ளின்டு, எப்படி ஒரு மிலிட்டரிக்காரா இருக்கான், ஒரு என்சிசி காரா இருக்கான், அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் இருந்ததுன்னா அது நம்மளோட ஃப்ரெண்டு. நெருப்பே எடுத்துக்கோங்களேன், சிலிண்டர்ல வச்சு ரெகுலேட்டர்ல வச்சு கரெக்டா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஏத்தி இறக்குறீங்க, கண்ட்ரோல்டா இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி தான் அந்த நெருப்பு எரியும். ஒரு எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ல நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ அவ்வளவுதான் ஏறும் இறங்கும். அப்ப என்ன ஆயிடுது, அந்த நெருப்பை வச்சுக்கிட்டு உங்களால சமையல் பண்ண முடியுது. கரெக்டா இல்லையா? பட் எந்த அந்த நாப் வந்து உங்களுக்கு வேலை செய்யல, நாப் அந்த அங்கெல்லாம் லீக் ஆயிட்டு இருக்குது. அந்த சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த ரெகுலேட்டர் சுவிட்ச் அங்கெல்லாம் லீக் ஆகி அடுப்புலையும் எரியுது, இந்த ரெகுலேட்டர்லயும் வெளியில கேஸ் வந்து அதுவும் எரியுது. இப்ப என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துல ரெகுலேட்டர் வெளியா அதெல்லாம் உருக்கி எடுத்து இந்த பக்கம் இருக்கிற ஹோஸ் எல்லாம் உருக்கி கடைசியில் அது ஒரு பெரிய ஆக்சிடென்டா மாறும். கரெக்டா இல்லையா? நம்ம வீடு அழிக்கும், நம்மளோட கிச்சனை நாசம் பண்ணும், நம்ம கைகாலில் நம்ம மூஞ்சியை அசிங்கப்படுத்திடும், அழிக்கிறதா இல்லையா? ஸோ எப்படி ஒரு நெருப்பை நீ கண்ட்ரோல் பண்ணும்போது உனக்கு அருமையான பதார்த்தங்கள் வருது, அல்வா வருது, சாம்பார் வருது, சாதம் வருது. அதே நெருப்பு கண்ட்ரோல் இல்லாமல் போனதா நம்மளே எரிக்கிறது. அதே மாதிரி தான் இந்த மனமும், நம்ம எவ்வளோக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்கோமோ அது நம்மளை உயர்த்தும், எந்த லெவலுக்கு லூஸாக விட்டு வச்சுருக்கோமோ அது நம்மளோட எனிமி, ரிப்போர், வேற யாரும் கிடையாது, அவன் இவன்லாம் நம்ம எதிரி கிடையாது, நம்மளோட அன்கண்ட்ரோல்டு மைண்டு தான் நம்மளோட இது அப்படின்னு இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. ஹரி ஓம் தத் சத். எனி கொஸ்டின்ஸ்? ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அந்த மனசு சொன்னது குருஜி, அது உண்மைதான், ரியலா நிறைய தடவை இருந்திருக்கு. உதாரணத்துக்கு நீ காலையில கூட நடந்துச்சு ஒரு இது, 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு ஒரு ரவுண்டு எங்க டெர்மினல், பெரிய டெர்மினல், ஒரு 20 நிமிஷம் சுத்தலாம் அப்படி சுத்தி வாக்கிங் போயிட்டு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டயர்டா இருந்து சீக்கிரம் குளிச்சுட்டு சாண்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்ன போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் படுத்துட்டு கொஞ்சம் வேர்த்திருக்கு, அப்புறம் போயிட்டு சாண்டிங் பண்ணுவோம். அப்புறம் டைம் ஆச்சு, சாண்டிங்ல உட்காந்து ஓடுறான்னு ஓடுனேன். நடந்துச்சு இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் நடந்துச்சு, ஆனா டக்குன்னு எதிர்த்து போயிட்டேன், டைம் கொடுக்கல, கட்டுப்பட்டு சாண்டிங் பண்ணணும்ன்றதை எடுத்துட்டு. அதுக்கு இவ்வளவு இடம் கொடுத்தீங்கன்னா அது இவ்வளவு இடத்த எடுக்கும். நெருப்பு இவ்வளவுதான் கொடுப்பீங்க. இப்போ ஒரு நெருப்பு கீழே விழுந்துருச்சுங்க, ஒரு கேண்டில் கீழே விழுந்துருச்சு, நீ அதை உடனே அணைக்கணும். அதை அணைக்கலன்னு நினைப்பாங்க, பக்கத்துல பேப்பரை பிடிக்கும், இந்த பக்கம் கரெக்டான பிடிக்கும், அதுக்கப்புறம் மேஜை கேட்கும், அதுக்கப்புறம் கட்டில கேட்கும், அப்புறம் நம்மளே கேட்கும். கரெக்டா இல்லையா? சோ இடமே கொடுக்க கூடாது. அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உதரைய உயர்த்தும், இல்லைன்னா அசதைய நம்மள தாழ்த்தும். அடுத்தது என்னது? பந்தூர், நம்மள உற்ற நண்பன். ஒரு கண்ட்ரோல்டு மைண்டு நம்மளோட நண்பன். அன்கண்ட்ரோல்டு மைண்டு கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. பாட்டு கரெக்டா பாடுறேன்னு தெரியாது. ஓகே, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போகலாமா. போகலாமா. எஸ். சோ நம்ம மனம் போன போக்குல வாழக்கூடாது, குரு சாது சாஸ்திரா போக்குல தான் வாழணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தை பார்க்கலாம். 10வது ஸ்கந்தத்துல கிருஷ்ணரோட அவதாரத்தை நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த ஒரு 3 மாதங்கள் இதை தான் நம்ம பார்க்க போறோம். நேற்றுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நாராயண நமஸ்கிருத்தம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் யாசிம் ததோ ஜெய முதிரயத் நஷ்டப்பிராயேஷு அவத்ரேஷு நித்யம் பகவதே சங்கே பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஸ்தி பரதி வாசாலம் பட்டம் லங்கே தேகிரும் யத் குரு வினதாரணம் ஸ்ரீ பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஹோ. ஸோ இன்னைக்கு நேத்தியோட கிளாஸ் ஒரு 2 minutes இது பண்ணிக்கலாம். பூமி ரொம்ப பாரமா இருக்கு. பாரமா இருக்குதுன்னா நிறைய குழந்தைகள் வந்துருச்சா? கிடையாது. ஜீவாத்மாலாம் அதே ஜீவாத்மா தான். புதுசா ஒரு ஜீவாத்மாலாம் வரல. ஜீவாத்மா கொஞ்சம் மனுஷனா இருக்கு, கொஞ்சம் யானையா இருக்கு, கொஞ்சம் புலியா இருக்கு, மாறிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்ப என்ன பாரம் அப்படின்னா, இப்போ எங்க அப்பாவுக்கு வந்து கூட பிறந்தவங்க மொத்தம் 16 பேர் எங்க அப்பாவோட சேர்த்து. பரமேஸ்வரன் பிள்ளைக்கு வந்து 16 பிள்ளைங்க. ஆனா அந்த 16 பிள்ளைங்கள அவர் ஹெட் மாஸ்டரா இருந்தாரு. அவர் வளர்த்து எடுத்து எல்லாம் பண்ணாரு. இப்போ அந்த 16 பிள்ளை வந்து அவர் எப்படியோ ஜம்முன்னு இப்போ எல்லாம் கரை சேர்த்துட்டாரு. எல்லாம் ஒருத்தர் ஏர்லைன்ஸ்ல இருந்தாரு, ஒருத்தர் மெட்ரோட்டில் இன்ஜினியராக இருந்தார், ஒருத்தர் டாக்டரா இருந்தாங்க. இது மாதிரி பல இடத்துல இருக்காங்க. பல பேர் இப்போ போயிட்டாங்க. அதை அடுத்த விஷயம் எங்கள் அப்பா முதல் கொண்டு. ஓகே, இப்போ அந்த இதுல அப்படிலாம் யாரும் இல்லை. பட் நான் சொல்றேன், இப்போ அந்த ஒரு இதுல ஒரு திருடனும் அந்த 16 பேர்ல ஒரு ஊர்ல எப்ப போனாலும் சண்டை வலிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் யாராவது ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு பாரமா இருக்குமா இருக்காதா? ஐயோ இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என் பொண்டாட்டி இந்த டைலாக் எப்பவுமே என்னை பத்தி சொல்லுவான். ஐயோ இவரை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்கு பாரு அப்படின்ட்டு, இல்லையா? அப்ப அந்த ஒரு ஒரு டார்ச்சர், ஒரு குணம் இல்லாத ஒரு பையனால அவங்களுக்கு மனசு என்ன ஆகும்? பாரம் ஆயிடுறது, இல்லையா? அதே மாதிரி பூமி தேவிக்கு அந்த பிசிக்கல் பாரம் கிடையாது. இட் இஸ் நாட் தட் பிசிக்கல் பாரம், இட் இஸ் குவாலிட்டி பாரம். ஒரு குவாலிட்டி இல்லாத மக்கள் இருக்காங்க, முக்கியமா ராஜாக்கள். கரெக்டா இல்லையா? ஒரு ரீசெண்டா ஒரு பழமொழி பார்த்தா, அது கரெக்டா என்னன்னு தெரியல. என்னது, ராஜாவே கோமனை உடுத்திட்டு போனா ஊர் அம்மனமா போகுமா, ஏதோ ஒன்று சொன்னாங்க. அத மாதிரி ராஜாவே ரொம்ப அதர்மமா இருந்தா அப்புறம் 4 வட்டத்துல ஊர் மக்கள் எப்படி இருப்பாங்க? கரெக்டா இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ராஜாக்கள்லாம் ரொம்ப ராட்சசன் மாதிரி அவங்களா இருந்தாங்க. அவங்க ராஜா வந்து க்ஷத்ரியா, ஷத்ரியா அப்படின்னு என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா அவங்க பலத்தை வைத்து என்ன பண்றாங்க? நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணல, நம்மளை பாதுகாக்கல, அவங்க நம்மளை ஏச்சு பழைக்கிறாங்க. அப்படி இருந்த உடனே பூமி வந்து பசு ரூபத்துல பிரம்மா கிட்ட போயிட்டு பிரார்த்தனை பண்ணுது. உடனே பிரம்மா என்ன பண்றாரு? அவரு எல்லா தேவர்களையும் கூட்டிட்டு பார்க்கடலுக்கு போறாரு. பார்க்கடல்ல அங்க சிரோதக சாய் விஷ்ணு படுத்து இருக்கிறாரு. அவர் அங்க போயிட்டு புருஷ சுத்தம் வந்து பாடுறாரு. பிரம்மா என்ன பண்றாரு? எல்லா தேவர்களும் கூட்டிட்டு போயிட்டு இந்திரன், சந்திரன், வருணன் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து புருஷ சுத்தம் பாடுறாரு. சிரோதக சாய் விஷ்ணு தரிசனம் கொடுக்கல. பார்க்கடலுக்கு இந்த பக்கம் இருந்து பண்ணிட்டே இருக்காங்க. என்னவோ தெரியல, இந்த வாட்டிக்கு பகவான் வந்து இவங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கறதுக்கு இஷ்டப்படலை. அப்ப என்ன பண்றாரு? பிரம்மாவோட ஹிருதயத்துல அவர் வந்து என்ன பண்றாருன்னா கம்யூனிகேட் பண்றாரு. என்ன கம்யூனிகேட் மெசேஜை கொடுக்குறாரு? ஒன்லி வாய்ஸ். இந்த வாட்டி சில டைம் அவர் பிசிக்கலாவும் ப்ரெசென்ட் ஆகும். கவலைப்படாதீங்க நான் வரேன்ட்டு. மேபி அந்த டைம் இவங்க மேலேயும் ரொம்ப கோபமா இருந்திருப்பாங்களா இருக்கும். அதனால என்ன பண்றாங்க? ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாரு. என்ன வாய்ஸ் மெசேஜ்? 4 விஷயங்கள் சொல்றாரு. ஒண்ணு, நான் சீக்கிரத்துல வரேன், நீங்க கவலைப்படாதீங்க. 2வது, அங்க இருக்கக்கூடிய அந்த அசுரர்கள் எல்லாத்தையும் நான் வந்து அழிக்கிறேன். நீங்க அந்த ராஜாக்கள்லாம் பயப்படுறீங்களா? அந்த அசுர ராஜாக்கள் எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன். பக்தர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, நல்லவர்கள் தர்மாத்மாக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களெல்லாம் நான் ப்ரொடெக்ட் பண்றேன். அப்புறம் 4வது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாரு. தேவர்கள் நீங்க எல்லாரும் பூலோகத்துல போய் முதல்ல போறாங்க. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் மினி வேலையெல்லாம் நிறைய பண்றாங்க போல இருக்கு. அதனால கிருஷ்ணர், ஏன்னா நரசிம்மரா வரும்போது தனியா வர்றாரு, வராகரா வரும்போது தனியா வர்றாரு. ஆனா இந்த வாட்டி என்ன சொல்லிட்டாரு? நீங்களும் முதல்ல போய் போறாங்க, உங்களுக்கு நீயும் போய் வீட பெருக்கு அப்படின்னு சில டைம் சொல்லுவாங்களா நம்ம அம்மா. நீ பெருக்கு, நீ பெரிய யோக்கியமா என்ன, அவன் மட்டும் நீ பெரியதா, நானும் எங்க அண்ணனும் சண்டை போட்டுப்போம். அப்போ தப்பு அண்ணன் மேல இருந்தா அண்ணன் நல்லா திட்டிடுவாங்க. திட்டியெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு முடிக்கும் போது எங்க மனசா, நீ பெரிய ஒழுங்கு, நீ மட்டும் என்ன, நீ போயிட்டு அந்த இதை பண்ணு அப்படின்ட்டு எங்க அம்மா எனக்கும் 2 வேலையை கொடுப்பா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பகவான் என்ன சொல்றாரு? தேவர்களெல்லாம் நீயும் போயிட்டு பூமியில போய் போறங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் பகவான் வேறையும் 2 விஷயங்கள் சொல்றாரு. இதை மாதிரி அனந்த சேஷன் கூட அப்பியர் ஆக போறாங்க. அவர் வந்து பலராமா வந்து பிறப்பாரு. யோகமாயா நீங்க இந்த விஷயத்தை எல்லாம், அதாவது ராதாராணி பகவானோட அந்தரங்க சக்தி, அவங்க வந்து எல்லா விஷயம், இல்லைன்னா லக்ஷ்மி தேவி, அவங்க எல்லா விஷயங்களும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தோட தேவர் எல்லாரையும் கூட்டிட்டு கீழே இறங்கிடுறாரு. பிரம்மா அவரோட பிரம்மலோகத்துக்கு வந்துட்டு தேவர்களுக்கெல்லாம் நீங்கெல்லாம் இந்த இடத்துல இப்படிலாம் நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எங்க நடக்குது? மேலுலகங்கள நடக்குது. கீழுலகத்துல என்ன நடக்குது?
சூரசேனா ஒரு நல்ல ராஜா, மதுராவை மையமாக கொண்டு நல்லா ஆண்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் எது டைனாஸ்டி இருக்கு, எல்லாமே நல்லா அருமையா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் கம்சன் பார்த்தீங்கன்னா அவன் எல்லா மோசமான ஆளுங்களெல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஃபுல்லா ஆகிட்டே வரான். மீன் டைம் அவன் வந்து என்ன பண்றான், இங்க சூரசேனாவோட மகள் தேவகியை வந்து கல்யாணம் பண்றான். ஓகே, ஸோ தேவகியை கல்யாணம் பண்ணும்போது வசுதேவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வசுதேவரை கல்யாணம் பண்ணும்போது தானே வந்து வண்டி ஓட்டுற வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அசரீரி குரல் கேட்கறது. என்ன கேட்கறது, இந்த தேவகி நீ இன்னைக்கு வந்து வண்டி ஓட்டி கொண்டாடிட்டு இருக்க என் தங்கச்சி, ஆக்சுவலி அது டைரக்ட் தங்கச்சி கிடையாது, கசன் சிஸ்டர். ஸோ இவளை நீ கொண்டாடிட்டு இருக்க, அவளுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை தான் உன்னை கொல்ல போகிறது அப்படின்னு சொல்றான். 8வது குழந்தையா, அது முதல்ல குழந்தையே பெத்துக்காது, இந்தா வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றான், கம்சன் கத்தி எடுத்துட்டு அவ்வளவு நேரம் என் தங்கை கல்யாணி டி ராஜேந்தர் மாதிரி சொல்லிட்டு இருந்த கம்சன் என்ன பண்றான், தேவகியை கொல்ல போறான். அப்ப வசுதேவர் ஒரு நல்ல பக்தர், அதனால அவர் நிதானம் இழக்காமல் அந்த நேரத்துல எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்னு அவசரப்படாம என்ன பண்றாங்க, இந்த மாதிரி உனக்கு குழந்தை தானே கொல்லணும்னு சொல்லியிருக்கு, நீ எதுக்கு இதை மாதிரி கொல்ற, அந்த மாதிரி ஆத்துவ தத்துவம்லாம் கொஞ்சம் எல்லாம் சொல்றான். பட் எதுவும் அவன் மண்டையில ஏறல, அவனுக்கே அவன் சாவக்கூடாது, அதனால அவன் தேவகியை கொல்ல இருக்கான். அப்போ கடைசியா ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாரு. சரி, எனக்கு பிறக்கிற 8 குழந்தையும் நான் உனக்கு வந்து கொடுத்துட்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கம்சன் சொன்னேன். சரி, அப்புறம் இது என்னமோ டீல் நல்லா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கம்சன். ஸோ அந்த இடத்துல நிதானமாக இருந்து அவன் வந்து வசுதேவர் அந்த பக்தர் என்ன பண்றாரு, ரொம்ப யோசிச்சு அவர் வந்து தேவகி அம்மாவை காப்பாத்துறாங்க. ஓகே, ஸோ தேவகி அம்மா குழந்தை பெற்றுக்கிறாங்க. 1 2 3 4 5 6 அப்படி பெற்கிறாங்க. பெத்து அதை வந்து கம்சன் என்ன பண்றான், நேரா எடுத்துட்டு போயிட்டு கம்சன் கிட்ட கொடுக்குறான். யாரு, வசுதேவர் எடுத்துட்டு போயிட்டு கம்சன் கிட்ட கொடுக்குறான். கொடுத்த உடனே என்ன ஆகுறது, அவன் ஒரு குழந்தையும் போட்டு கொண்டுகிட்டே இருக்கான். இந்த டைம்ல 6 குழந்தை முடிச்சாச்சு. இந்த டைம்ல திருப்பி நாரதர் வந்தாரு. முதல்ல அசரீரி சொன்னா பத்தாது, நாரதர் வந்துட்டு, என்ன நீ இப்படி அவங்கள 2 பேரையும் வெளியில விட்டு வச்சிருக்க, இதெல்லாம் சரியில்லையே, நீ என்ன இப்படி அம்மாஞ்சியா இருக்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஸ்க்ரூ ஏத்தி விட்டுட்டாரு. யார, கம்சனை. அப்போ நாரத முனி சொன்னதை கேட்டுட்டு கம்சன் திருப்பி ஒரு பயம் வந்து இப்ப என்ன பண்றாப்ல, கம்சன் வசுதேவரையும் தேவகியும் ஜெயில தூக்கி போடுறாப்ல. இனி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, 8வது 6 முடிஞ்சிடுச்சு, 6 7 என்ன ஆகும் தெரியல, 7 8 என்ன ஆகும் தெரியாது. ஸோ அதனால இனி நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது, இவங்க ஏதாவது ஓடி போயிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில தூக்கி அவங்கள வந்து போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், போன கிளாஸ்ல இருந்து டெமான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பலம்லாம் இருந்தால் கூட அவங்களுக்கு பயம் அதெல்லாமே இருக்க தான் செய்கிறது. ஓகே, ஆனால் இது அவங்களுக்கு டவுட் இருக்கும், பயம் இருக்கும், அஹிம்சை இருக்கும். ஆனால் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வசுதேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக ரொம்ப உண்மையாகவும் நடந்துக்கிட்டாரு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு அந்த 6 குழந்தையும் கூட ரிட்டர்ன் போய் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். இன்னையோட கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட பேர் வந்து தேவர்கள் பகவானோட வருகைக்காக பிரார்த்தனை பண்றது. ஓகே, ஸோ இப்போ ஜெயிலில் இருக்காங்க. கம்சன் இந்த நேரத்துல இப்ப இந்த கல்யாணத்திலையும் இந்த கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கும் நடுவுல அவர் ஏகப்பட்ட ராஜாக்களை வந்து அசுரர்களை வந்து நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பூதனா, திருநாவரதா, அகாசுரா, பகாசுரா, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு அசுரர்கள் வெவ்வேறு இடத்துல இருந்தாங்க. இவங்க கூட எல்லாம் கூட்டணி வைக்கிறாங்க. இதை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நம்ம அரசியல்ல பார்க்கலாம். டேய் உனக்கும் ரைடு வைக்கிறாங்களாடா, டேய் எனக்கும் ரைடு வச்சுட்டாங்கடா, அப்ப நம்ம 2 பேர் கட்சி ஒன்னா சேர்ந்துக்கலாமாடா இந்த அரசியல்ல, இந்த எலெக்ஷன்ல கூட்டு வைக்கிறாங்களா இல்லையா? டேய் உனக்கும் அடி எனக்கும் அடி, வா நம்ம 2 பேர் சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி இந்த அசுரர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒன்னா சேர்றாங்க. கம்சனோட தலைமையில் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி எப்படி எல்லாம் ஒன்னா சேருது, இந்தியா குரூப்னு ஒன்று வருது, என்டிஏ குரூப்னு ஒன்று வருது, அது மாதிரி எல்லாரும் குரூப் ஃபார்ம் பண்றாங்க. யாரு, கம்சனோட குரூப். எல்லா அசுரர்களும் கம்சனோட குரூப்ல எல்லா அசுரர்களும் வந்து சேர்றாங்க. இவங்க சேர ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. நல்ல ராஜாக்களை எல்லாம் ஓடி ஒளியிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஊரை விட்டு போறாங்க. அந்த ஃபேமிலி, அந்த ராயல் ஃபேமிலி எல்லாம் ஊரை விட்டு போகுது. இந்த மாதிரி எல்லாருமே விட்டு எல்லாம் இந்த தர்மிக்கா யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே போடுறாங்க. அதர்மிக்கா எந்தெந்த ராஜாக்கள் இருக்காங்க எல்லாருமே கம்சனோட வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே பவர்ஃபுல் ஆயிட்டே வராங்க. கிருஷ்ணர் இதெல்லாம் என்ன வேணும்ட்டே தான் பண்றாரு. ஏன் நாரத முனி பண்றாரு, அப்பதான் இவனுங்க இதை மாதிரி செய்வானுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பயமுறுத்துறோனோ அவ்வளோக்கு என்ன பண்ணுவானுங்க,
ஒன்னா சேருவானுங்க. மோசமானவர்களா ஒன்னா சேருவாங்க. ஸோ அதற்காக பகவான் இந்த மாதிரி நாரத முனியை வச்சு கொஞ்சம் தூண்டி விட்டுறாரு. தூண்டி விட்ட உடனே இவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்க. தேவகியும் வசுதேவரும் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒரு நாள் மாதாஜி தேவகி அம்மா ரொம்ப பிரகாசமா ஆகுறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடுறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபீலிங் கிடைக்கிறது. என்ன ஃபீலிங் கிடைக்கிறது? தலைவர் வந்துட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கிறது. அப்ப பகவான் வந்து அப்படியே அவங்க வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, யோகமாயா கிட்ட சொல்லி, யோகமாயா வந்து நீ வந்து வசுதேவரோட இன்னொரு மனைவி ரோகிணி, அவங்க எல்லாம் இப்ப பேலஸ் எல்லாம் விட்டுட்டு வெளியில சுத்திட்டு இருக்காங்க இந்த கம்சனோட டார்ச்சர் தாங்காம. அதனால அவங்க வந்து கோகுலத்துல நந்த மகாராஜோட வீட்டுல அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நந்த மகாராஜும் வசுதேவரும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால தேவகியை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ரோகிணிக்கு வேற இடம் இல்லை. அதனால ரகசியமாக கோகுலத்துல அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணு, இப்போ தேவகியோட வயிற்றுல வந்து அனந்தசேஷன் அவதாரம் பண்ணியாச்சு. அந்த அனந்தசேஷனை நீ எடுத்துட்டு போயிட்டு ரோகிணியோட கர்ப்பத்துல வந்து வச்சிரு அப்படின்றாங்க. ஸோ இதை ரொம்ப ரகசியமாக யோகமாயா இந்த விஷயத்தை வந்து பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா வயிறெல்லாம் பெருசா இருந்தது, திடீர்னு பாத்தீங்கன்னா தேவகி அம்மாவுக்கு நார்மல் ஆயிடுறது. ஏன்னா இங்க யோகமாயா அனந்தசேஷனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க இவங்களுக்கு வந்து கர்ப்பம் கலைந்து விட்டது, 7வது கர்ப்பம் கலைந்து விட்டது அப்படின்றது. கம்சன் மற்றவர்கள் எல்லாமே, ஊர் மக்கள் எல்லாமே இதெல்லாம் நியூஸா வந்துட்டு இருக்க. கல்ஃப் வார் எப்படி எல்லாம் நியூஸ் பார்த்துருக்காண்டே, இன்னைக்கு எப்படா இருக்கு, குண்டு போட்டாங்களா வச்சாங்களா, அந்த மாதிரி தேவகி என்னாச்சு, ஐயோ இப்போ 7வது கர்ப்பம் வந்தாச்சு அப்படின்னு எல்லாம் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 5 மாசம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கர்ப்பம் கலைஞ்ச மாதிரி இருக்கிறது. ஸோ அவங்க எல்லாருமே கர்ப்பம் கலைஞ்சிடுச்சுன்னு முடிவுக்கு வர்றாங்க. ஆனா உண்மை என்ன இருக்கு, இந்த கர்ப்பத்துல இருக்கிற அனந்தசேஷன் அப்படியே எடுத்து போயிட்டு வசுதேவரோட இன்னொரு மனைவி கோகுலத்துல நந்த மகாராஜ் கூட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. யசோதமா அவங்களோட ஃப்ரெண்டுன்றதுனால அங்க தங்கி இருக்காங்க பாதுகாப்புக்காக ரகசியமா. அவங்களோட கர்ப்பத்தில் இப்ப ரோகிணி மாசமா இருக்கா திடீர்னு. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த அனந்தசேஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகவதம் என்ன சொல்றது, ஆன்மீக பலம். நம்ம பௌதிகமா ஒரு பலமா இருக்கணும், பணத்தினால பலமா இருக்கலாம் இல்லையா, பேச்சுல பலமா இருக்கலாம், சாமர்த்தியம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சிலருக்கு எந்த விஷயமானாலும் சாமர்த்தியமா சாதிச்சிருவாங்க. இப்படி நம்மளுக்கு பௌதிகமாக பல வகையான பலங்கள் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு பெண் இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா, அவ தன்னுடைய அழகை வைத்து எல்லாரையும் வீழ்த்துவா இல்லையா, அது அவளோட பலம். இது மாதிரி பௌதிகமாக நம்ம எல்லாம் நிறைய பலங்கள் பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமானது பணபலம், இல்லைன்னா குடும்ப அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படியே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதே மாதிரி ஆன்மீகமான ஒரு பலம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா பலராம் கிட்ட இருந்து, சங்கர்ஷ்ணா கிட்ட இருந்து, ஆதிசேஷன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வருது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாகவதம் என்ன சொல்றது, குரு தத்வா. அந்த குரு வராங்க இல்லையா, அந்த குருக்கு அந்த சக்தியை அந்த இதெல்லாமே வந்து இது பலராமோட எக்ஸ்பான்ஷன். பலராம் தான் குருவாக வருகிறார். குரு தத்வா எல்லாமே இங்க இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? நம்ம குருவா நம்ம இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு யார் அந்த பலத்தையும் இதையும் கொடுக்குறாங்க அப்படின்னா பலராம் கிட்ட இருந்து தான் நமக்கு வந்து கிடைக்கிறது. ஸோ பக்தியோட சக்தி எங்க இருந்து கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா அந்த பலம் நம்மளுக்கு பலராம் கிட்ட இருந்து கிடைக்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்தது பலராம் போயாச்சு அந்த பக்கம். அடுத்தது அகெயின் தேவகி அம்மா வந்து மாசமாறாங்க. எப்படி ஆகுறாங்க? பகவான் அபி விஸ்வாத்மா பக்தானா அபியங்கர அபயங்கர. பகவான் வந்து விஸ்வாத்மா, எல்லா இடத்துலயும் இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல எத்தனை பிரம்மாண்டங்கள் இருக்கு, எத்தனை உயிரினங்கள் இருக்கு, எல்லா இடத்துலயும் பரமாத்மாவா இருக்கக்கூடிய இந்த பகவான் இப்ப பக்தானாம் அபயங்கரா. இப்ப என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா அந்த விஸ்வாத்மா, அந்த பகவான் இப்ப வந்து வசுதேவரோட ஹிருதயத்துல இருக்கிறாரு, புகுந்தாச்சு. இப்ப இன்னும் தேவகிக்குள்ள வரல, வசுதேவருக்குள்ள புகுந்தாச்சு. புகுந்ததுக்கு அப்புறம் அடுத்தது என்ன ஆகிறது, ச பிப்ரத் பௌருஷம் தாம பிரஜமனோ யதா ரவிஹி. இது வந்ததுக்கு அப்புறம் வசுதேவர் வந்து ரவி மாதிரி, ரவினா யாரு, ரவினா சூரியன், சூரியன் மாதிரி தேஜஸ் ஆயிட்டாராம். யாரு? வசுதேவர். எப்போ வசுதேவரோட ஹிருதயத்துல பகவான் வந்துட்டாரோ அப்ப ரவி மாதிரி ரொம்ப தேஜஸ் ஆயிட்டு தத்தோ ஜெகன்மங்கலம் அச்சுதா அம்சம் சமஹீதம் சூர சுதேன தேவி. சூரசேனா ராஜா
அந்த சூரசேனாவோட புத்திரி சுத குழந்தை தேவி யாரு தேவகி அம்மாவோட ஹார்ட்ல வந்து போறாங்க. சோ பகவான் எப்படி பறக்கிறாரு? நம்ம அப்பாவோட உயிரணு மூலியமா விந்து மூலியமாக நம்ம அம்மா மூலியமா போய் நம்ம குழந்தை எடுத்துக்கிறோம். ஆனா பகவான் எப்படி பண்றாரு? இந்த டைம்ல அவர் வந்து ஹிருதயத்துல இருந்து ஹிருதயத்துக்கு போறாரு. வராக சுவாமியா இருக்கும்போது பிரம்மாவோட மூக்க டிசைட் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியில வர்றாரு. நரசிம்மரா இருக்கும்போது தூணை டிசைட் பண்ணிக்கிட்டு தூண் அம்மாவை வச்சுக்கிட்டு வெளியில வராரு. இந்த டைம்ல சோ அது அவரோட சொந்த விஷயம், நம்மளால இதெல்லாம் மாத்திக்க முடியாது இல்லையா? நீ முட்டைன்னா முட்டைக்குள்ள இருந்துதான் வரணும். நம்ம பறவையா இருந்தா முட்டைக்குள்ள இருந்துதான் வந்தாவணும், வேற வழி இல்ல. மீனா இருந்தா தண்ணிக்குள்ளதான் நம்ம டெலிவரி நம்மளுக்கு, கரெக்டா இல்லையா? ஆனா பகவான் அவர் எப்படி வேணாலும் வருவாரு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்? பகவான் வந்து ஹிருதயத்துல இருந்து பக்தானாம் அபயங்கரா, அவங்களோட ஹிருதயத்துல இருந்து, இன்னும் ஆக்சுவலி ஸ்லோகம் நிறைய இருக்கு, நான் டைம் இல்லாததுனால குறைச்சுக்கிறேன். சோ அவர் ஹார்ட் டு ஹார்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆறாரு. ஆன உடனே இவரு ரவி மாதிரி ஆறாரு. மாதாஜியும் ரொம்ப தேஜஸ் ஆகி செம பியூட்டிஃபுல்லா ஆயிடுறாங்க. யாரு? தேவகியம்மா. ஏன்னா கிருஷ்ணன் உள்ள வந்துட்டானே. கிருஷ்ணனா அப்படி ஒரு அழகு, கருப்பே அழகு காந்தலே ருச்சி. அந்த கருப்பு கண்ணன் தேவகி அம்மாவோட ஹிருதயத்துல வந்தாச்சு. அவங்க கர்ப்பம் வளர ஆரம்பிக்கிறது. தேவகி அம்மாவோட தேஜஸ் இனியும், ஏற்கனவே பலராம்னால ஆனாங்க, இப்போ கிருஷ்ணனால அவங்க ரொம்ப இதாகிறாங்க. ஆனா சேம் டைம் அவங்க வந்து பிரார்த்தனை பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா எல்லாமே நல்லபடியா நடக்கணுமே பகவானே, அவரை நான் எப்படியாவது இந்த சேவையை நான் பண்ணணும். ஏற்கனவே 6 பேர் கொண்டுட்டாங்க, 7வது காணா போயிடுது, இப்ப 8வது நீ கிருஷ்ணா நீங்க வரீங்க, நான் என்ன பண்ண? அப்படியே புல்ல அரிக்குது அந்த அம்மாக்கு. ஐயோ அந்த கண்ணனை எப்படியாவது நல்லபடியா பாத்துக்கிறாங்க, அந்த கண்ணை எப்படியாவது நல்லபடியா பெத்து எடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த அம்மாவோட பிரார்த்தனை பார்த்துக்கிட்டு தேவர்கள், சிவபெருமான், பிரம்மா, இந்திராதி, குபேரன், வருணன், எல்லா தேவர்களும் கம்சனோட பேலஸ்க்கு வராங்க. ஆனா யாருக்கும் கண்ணுக்கு தெரியல, அப்படியே வராங்க கோடானு கோடி. அந்த பேலஸ்குள்ள எப்படி கோடானு கோடி வர முடியும்? ஆனா எல்லாருமே வராங்க, 30 கோடி தேவர்கள் வராங்க. அந்த பேலஸ்குள்ள வந்து அப்படியே சிவபெருமான் பிரம்மாவோட தலைமையில அப்படியே உள்ள போய் நேரா ஜெயிலுக்கு போய் தேவகம்மையை பார்த்து அந்த அத்தனை தேவர்களும் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. இந்த சாப்டரே அதுதான். அப்போ அவர் ஆரம்பிக்கும் போதே அவங்க முதல் வார்த்தையே என்ன சொல்றாங்க? பகவான் பரிபூரண சத்தியம், the supreme truth, இங்கிலீஷ்ல சொன்னா அப்சல்யூட் ட்ரூத். மிச்ச எல்லா ட்ரூத்தும் வந்து, ட்ரூத்னா உண்மை, மிச்ச எல்லா ட்ரூத்தும் வந்து டைமுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு எங்க அம்மா வந்து சுசீலாவோட பையன் வந்து ஹரிகீர்த்தன் அப்படின்றது உண்மை. இது வந்து என்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி உண்மை. இப்ப எங்க அம்மா என்ன பிறந்திருக்கா, என்னவா ஆயிருக்கா எனக்கு தெரியாது. இப்ப நான் போயிட்டு அவங்க பிள்ளைன்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா? ஏய் நீ ஒரு ஆடு, உனக்கு எப்படி பையன் மாதிரி ஒரு பிள்ளை, நீயே இன்னைக்குதான் பிறந்திருக்க, உனக்கு எப்படி ஹரிகீர்த்தன் 50 வயசு 54 வயசு ஹரிகீர்த்தன் எப்படி உனக்கு பிள்ளையா இருக்க முடியும்? ஒத்துக்க மாட்டாங்க, கரெக்டா? அப்ப அந்த உண்மை என்ன ஆச்சு? 50 வருஷமா உண்மையா இருந்தது இன்னைக்கு பொய்யாயிடுது இல்லையா? இப்ப சூரியன் கிழக்க உதிக்கிறன்றாங்க, பட் என்னைக்கு கிழக்க உதிக்கிறாங்க? வருஷத்துல மொத்தமே ஒரு 2 நாளோ 4 நாளோ தான் அவர் வந்து கிழக்க எக்ஸாக்ட்லி இருக்காரு. இல்லைன்னா அவர் சவுத் ஈஸ்ட்ல இருக்காரு, இல்லைன்னா அவர் நார்த் ஈஸ்ட்ல தான் இருக்காரு இல்லையா? நம்மளுக்கு தெரியுமே, உத்தராயணம் தட்சிணாயனம், சூரியன் இப்படி போயிட்டு இருக்கிறாரு கிழக்கு பக்கத்துல இருந்து, ஆனா நார்த்ல இருந்து சவுத்தும், சவுத்துல இருந்து நார்த்தும். அப்ப சூரியன் கூட கிழக்க உதிக்கிறாருன்றது வருஷத்திலே ஒரு 2 நாளோ 4 நாளோ தான் இல்லையா? ஒரு வாட்டி இந்த பக்கம் போகும்போது 1, திருப்பி இந்த பக்கம் போகும்போது 1, மொத்தமே 2 நாள் தான், 4 கூட கிடையாது. 2 நாள் தான் பகவான் சூரியன் கிழக்கே உதிக்கிறான். அப்ப அந்த 2 நாளுக்கு மட்டும்தான் அது உண்மை, சூரியன் கிழக்கே உதிக்கிறான். மிச்ச நாள் எல்லாம் அது பொய் தான். டு சம் டிகிரி இட் இஸ் ராங், கரெக்டா இல்லைங்களா? ஆனா பகவான் மட்டும்தான் பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்துலயுமே பரம சத்தியம். மிச்சங்க எல்லாருமே இன்னைக்கு நீங்க சொல்ல இவர் தான் இந்திரன், இவர் தான் பிரம்மா. எஸ், அவர் பிரம்மா, ஆனா கொஞ்ச நாளுக்கு தான் இல்லையா? என்ன ஒரு 311 ட்ரில்லியன் வருஷம், அது வரைக்கும் தான் பிரம்மா, அது வரைக்கும் தான் இவர் கிரியேட்டர். அதுக்கப்புறம் இவர் என்ன வரோ தெரியாது. அப்கோர்ஸ் இந்த வாட்டி பிரம்மா கண்டிப்பா பகவான் கிட்ட போவார், ஏன்னா அவரு நம்ம பரம்பரையோட ஆச்சாரியா. நானும் நீங்களுமே போயிடுவோன்ற நம்பிக்கையோட பக்தி பாகவதம் படிச்சுட்டு பகவத்கீதை படிச்சுட்டு சாண்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளோட பிரதம ஆச்சாரியா, நம்ம சம்பிரதாயத்தோட பிரதம ஆச்சாரியா பிரம்மா. ஸோ ஆனா எல்லா பிரம்மாண்டங்கள்ல இருக்கிற பிரம்மாவும் வந்து பக்தர்கள் கிடையாது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாட்டி நம்ம பிரம்மாண்டத்துல இந்த பிரம்மா வந்து டிவோட்டி, அதனால அவர் வர்றாரு. அதனால அவருக்கு வந்து ஒரு சம்பிரதாயத்தோட பிரதம ஆச்சாரியா பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு டெம்பரவரி உண்மைதான்.
ஆனா பரம சத்தியம் வந்து இதுதான் முதல் வார்த்தை. 33 கோடி தேவர்களும் சிவபெருமான் தலைமையில சொல்லக்கூடியது. இந்த சுப்ரீம் அப்சல்யூட் ட்ரூத் நீதான். எல்லா காரணத்துக்கும் சர்வ காரணம். நான் மேபி இமீடியட் காரணமா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு விவிதா மாதாஜி சொல்லலாம், நான் வந்து சாம்பார் பண்ணேன்ட்டு. ஏய் உண்மையிலே நீ தான் பண்ணியா? இல்ல பிரபு காய் கட்டி பண்ணிக்கலாம். ஏய் உண்மையிலே காய் இல்ல காய் வந்து விவசாயி தான் பண்ணா. உண்மையிலே விவசாயி கிட்ட நீங்க உண்மையிலே காய் நீ தான் பண்ணியா? இல்லங்க பூமி கொடுத்துருச்சுங்க அப்படின்னு. பூமி கிட்ட போயிட்டு உண்மையிலே நீ தான் வெண்டைக்காய் பண்ணியா? இல்லங்க மழை தண்ணி வந்ததுங்க அதனாலதாங்க. மழை போய் நீங்க கேளுங்க, உண்மையா நீ தான் வெண்டைக்காய் பண்ணியா? இல்லங்க சூரியன் இல்லாம நான் எப்படிங்க பண்ண முடியும்? அப்போ ஒரு சாம்பாருக்கு சந்திரன் சூரியன் எல்லாருமே வேணும். விவிதா மாதாஜில இருந்து அவங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ற ஹஸ்பண்ட் ராம் பிரசாத் வரைக்கும் வேணும். கரெக்டா இல்லையா? அப்ப எதுவுமே பூர்ண உண்மை இல்லை. ஆனா பகவான் இஸ் த சுப்ரீம் காஸ் ஆஃப் எவ்ரி திங். இந்த வெண்டைக்கால இருந்து சாம்பார்ல இருந்து நீங்கள இருந்து நான்ல இருந்து இந்த உலகத்துல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து இன்டர்நெட்ல இருந்து இந்த ஜூம்ல இருந்து எவ்ரி திங் த சுப்ரீம் காஸ் இஸ் நீ தான். நாங்கெல்லாம் அதோட 2வது 3வது காசு தான் நாங்க. பட் த சுப்ரீம் காஸ் நீ தான். இப்படி நிறைய சொல்றாங்க. அப்புறம் இந்த பௌதிக உலகத்தை பத்தி ஒரு விருட்சமாக சொல்றாங்க. இந்த பௌதிக உலகம் ஒரு விருட்சம். அது வந்து ரொம்ப அழகா அதோட வேர்கள் வந்து 3 குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வரக்கூடிய பழங்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்ற அந்த பழங்கள் எல்லாம் அந்த மரத்துல இருக்கு. அதுல 2 பறவைகள் இருக்கு, ஒன்னு ஆத்மா ஒன்னு பரமாத்மா. இப்படி அந்த பௌதிக உலகத்தை வந்து அவங்க ஒரு விருட்சமா அந்த மாதிரி நிறைய இது பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பாகவதம் படிக்கும்போது ஒரு ஸ்லோகமா போவோம். ஓகே, அது வெள்ளிக்கிழமை தோறும் 8 மணிக்கு, அதாவது உங்களோட நேரம் 10:30 மணிக்கு பாகவதம் போயிட்டு இருக்கு. இப்போ 3வது கேண்டோ போயிட்டு இருக்கு. கபிலதேவ் வந்து தேவகத்திக்கு சொல்றாங்க. ஸோ அதுல நம்ம டீட்டெயிலா போகலாம். இன்னைக்கு நம்ம கதை மட்டும்தான். ஸோ இன்னைக்கு தேவர்கள் எல்லாம் வராங்க. பலராம் ஆல்ரெடி ரோகிணி மாதாஜி வீட்டுக்கு வயிற்றுக்கு போயிட்டாங்க. இங்க கிருஷ்ணர் தேவகி அம்மாவோட வயிற்றுல வந்துட்டாங்க. எப்படி வராங்க? ஹிருதயம் டு ஹிருதயம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வயிற்றுல வந்து கிருஷ்ணர் வராரு. ஸோ இப்போ நாரதமுனி வந்து சொல்லிட்டு வர போயிட்டாரு. இப்போ கம்சன் பயங்கர பயத்துல இருக்காங்க. டைம் நெருங்குத, எக்ஸாம் வர வர பயம். அதே மாதிரி 6 முடிச்சிட்டோம், 7வதா காணல. இப்பமே ஒரு டவுட் வந்துருச்சு. கரெக்டா இல்லைங்களா? 7வதா காணல, 7வதுலயே கொல்ல முடியல. இப்ப 8வது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற முருகேசன் 8வது அப்படின்ற அந்த பயம் இரவு பகலா அவனை வந்து பிடிச்சு எடுத்துக்கிட்டே இருக்குது. சோ கம்சனும் கிருஷ்ணனை தான் நினைக்கிறான், தேவகி அம்மாவும் கிருஷ்ணனை தான் நினைக்கிறான். 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கம்சன் பயந்து போய் இது பண்ணிட்டு இருக்கான், விரோதமாக பிரதிகூலமாக நினைக்கின்றான். ஆனா தேவகியும் நந்த மகாராஜும் தேவகியும் வசுதேவரும் வந்து பிரதிகூலமாக பகவானை நினைக்கிறாங்க. ஸோ பகவானை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்றதும் இம்பார்ட்டன்ட். சில பேர் என்ன பண்றாங்க, நிறைய தேவர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம கருப்பு படம் வர வந்திருக்கு, அதனால இப்ப கருப்புசாமி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் வந்தாரு, ராகவேந்திர சாமி ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சாமி இருக்காங்கப்பா. விநாயகர் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. அவங்களதுல ஒருத்தர் கிருஷ்ணர் நீ நினைச்சனா அதுக்கேத்தார் மாதிரி தான் அவரும் நம்மளுக்கு இருப்பாரு. நான் ஏற்கனவே குருவாயூரப்பனோட கதையை சொல்றேன். ஒரு இடத்துல வந்து எருமையா நினைச்சாங்க, அவர் குருவாயூரப்பன் எருமையா வந்தார். இந்த கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல, பட் இன்னைக்கு டைம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம பகவானை எப்படி வைக்கணும்? 33 கோடி தேவர்களே பகவான் தான் சுப்ரீம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வந்து திருப்பி குறுக்கால ஐயா அதெல்லாம் தப்புங்க, நான் சொல்றதாங்க கரெக்டு, சாமிக்குள்ள ஏங்க ஜாதி பாக்குறீங்க, சாமிக்குள்ள ஏங்க பேதம் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நோ, கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம். பிரம்மா முதற்கொண்டு எல்லாருமே வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து நம்ம பாடமா எடுத்துக்கலாம். 2வது பகவானை எப்படி நினைக்கணும்? பகவானை சுப்ரீமாக நம்ம வணங்கணும். அதுக்குன்னு பிள்ளையரை வணங்க வேண்டாம், மற்றவங்களை வணங்க வேண்டாம் நான் சொல்லல. பட் அவங்களாம் யாரு? பகவானோட ஒரு உயர்ந்த பக்தர்கள். அந்த உயர்ந்த பக்தர்கள் கிட்ட தான் அந்த விஷயத்த, இப்ப உதாரணத்துக்கு மோக்ஷிதாக்கு கல்யாணம் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப அந்த மோக்ஷிதாக்கு கல்யாணம் வச்சானா நான் யாருக்கு, இப்ப உதாரணத்துக்கு நீங்க எல்லாருமே வரீங்க, அப்ப நான் பிரபு ஏதாவது சர்வீஸ் கொடுங்க, அப்ப நான் கொடுப்பேன். எஸ் பிரபு நீங்க பண்ணுங்க. இப்போ ரோட்ல உதாரணத்துக்கு எனக்கு ஒரு டாக்ஸி டிரைவர் தெரியும், அப்ப அவருக்கும் நான் ஒரு பத்திரிகை வைக்கிறேன். இப்ப அவரும் வராரு, இப்ப நான் அவருக்கு போயிட்டு வேற பொறுப்பு கொடுப்பேனா? சரிங்க நீங்க இந்த விஷயம்லாம் நீங்க பண்ண கொடுக்க மாட்டேன் இல்லையா? சரி ரொம்ப சந்தோஷம் வாங்க உட்காருங்கன்றான். பட் எனக்கு நெருங்குறவர்கள்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்?
பிரபு நீங்க சாப்பாடு செக்ஷனை பார்த்துக்கோங்க, ஒழுங்கா நடக்கிறதா நீங்க பார்த்துக்கோங்க. பிரபு நம்ம ரூம்ல ஃபுல்லா நகையும் பாத்திரமும் வெள்ளி பாத்திரமா இருக்கு, நீங்க அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மக்கள் எல்லாம் கதவை திறந்து போட்டுட்டு பிள்ளைங்க எல்லாம் இப்படி அப்படியே ஓடுது, நீ அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. எப்பா நீங்க கொஞ்சம் பிராமணிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து இருக்கீங்க, நம்ம பூஜாரிக்கு என்ன வேணுமோ அவருக்கு வேண்டியதை நீங்க பண்ணுங்க. நம்மளால பஞ்ச பாத்திரம்னா இவ்வளவு பெருசா ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி போவான். அதனால நீங்க உங்களுக்குன்னா தெரியும் அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க அவர் பக்கத்துல கொஞ்சம் நின்று சேர் அப்படின்னு சொல்லுவேனா மாட்டானா? அதே மாதிரி ஒருத்தன் சமுத்திரத்துக்கு ஒருத்தர் வந்து சூரியனுக்கு அதிபதி விவஸ்வான் உதாரணத்துக்கு, ஒருத்தர் வந்து ஒரு பிளானட்டுக்கு அதிபதியா போடுறாருன்னா அது பகவானோட உயர்ந்த பக்தர்களை ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்களுக்கு அந்த பொசிஷன்ஸை வந்து பகவான் கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஹரி ஓம் தத் சத். பாதம் கிரந்தராஜ் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி நேரம் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துட்டோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் பிரபு. ஹரி ஹரி. வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணர் அப்படியே எனக்கு ஆக்சுவலி சொல்லும் போதோ எனக்கு வந்து அப்படியே புல்லு அரிச்சுது. ஏன் நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், மனதை நம்ம எப்படி வச்சுக்கிறோம்ட்டு. மனதை எந்த லெவலுக்கு நம்ம கிளீனா வச்சுக்கிட்டோமோ அப்பதான் பகவான் நம்மளோட ஹிருதயத்துல வருவார். இந்த பாகவத கதையை கேட்டு நம்மளுக்கு வரணும். நம்மளுக்கு எப்படி தேவகி அம்மாவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருதோ அதே மாதிரி அதுல ஒரு 0.001 ஃபீலிங், வாவ் கிருஷ்ணா. ஏன்னா அந்த கதையும் அந்த கிருஷ்ணனும் வேற இல்ல. அந்த கதையை கேட்கும் போதே நம்மளுக்கு அந்த கிருஷ்ணரோட அந்த பிரசன்ஸ் நம்மளுக்குள்ள அப்படியே அந்த புல் அரிக்கணும், நம்மளுக்கு புல் அரிக்கணும். ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஒரு குதூகலம் மனசுக்குள்ள, ஒரு 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 இனம் புரியாத ஒரு ஃபீலிங்ஸ். த கிருஷ்ணா இஸ் பை த ஸ்டோரி. எப்படி வசுதேவருக்குள்ள போறாரு அதே மாதிரி ஹரிக்கதை மூலியமா நம்மளுக்குள்ள வரணும். we should experience the Krishna in our heart. அதுக்கு நம்ம சாண்டிங் பண்ணி எடுத்து நம்ம இருக்கும்போது then we can experience it. எவ்வளவு பியூரிஃபையா இருக்கவங்களோ அவங்களுக்கெல்லாம் புல்லரிக்கும், கண்ணில் தண்ணி வரும். தண்ணி ஊத்தணும்ல? எஸ் மாதாஜி. ஆமா தண்ணி ஊத்தி யார்கிட்டயோ இருந்து குரல் வருது நிறைய. ஓகே சாரி தண்ணி பிரபு யாரோ வீட்டுல குடிக்கிறாங்க. சொல்லுங்க பிரபு. நீங்க முடிச்ச உடனே திரும்ப வீட்டுக்கு வந்தேன், அது வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். ஹரிவோல் ஹரிவோல் ஹரிவோல். ஜெயஹோ. தேங்க்யூ ஸோ மச் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ we can experience. நான் இதை தான் சொல்ல வரேன். நான் தூய்மையானவனா இருக்க முடியாது, பட் நீங்க எல்லாருமே தூய்மையா இருக்கும்போது யூ கேன் ஃபீல் கிருஷ்ணா பை திஸ் ஹரிகதா. யூ கேன் ஃபீல் கிருஷ்ணா. ஓகே, அதை ட்ரை பண்ணுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு சாண்டிங் பண்றீங்க, நாளைக்கு சாண்டிங் பண்றீங்க, கிருஷ்ணா எனக்கு ஃபீல் பண்ணும். ஹரிக்கு கதையில வந்து கிருஷ்ணா ஃபீல் பண்ணலான்னு சொன்னாங்களே, அதை நான் ஃபீல் பண்ணணும், எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைங்க. கிருஷ்ணாவை நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. மல்லீஸ்வரி மாதாஜி பேசுறேன். அப்படிதான் பிரபு, அப்படிதான் நான் மாயாப்பூர் போனேன், பரிகிராமுக்கு போனேன் பிரபு. அப்புறம் போயிட்டு ஒரு 4 நாள் அங்கே இருந்தோம். நாங்க கோயில தான் இட்டுட்டு போனாங்க கோபிநாத் பிரபு. என்ன எல்லாம் வரும்போது என்ன அறியாமலே தேம்பி அழுகுறேன் பிரபு. நான் எனக்கே தெரியல, நான் அழுகுறது எனக்கே தெரியல, அப்படி அழுதுட்டே இருந்தேன். எல்லாமே பார்த்துனே இருந்தாங்க, அழாத அப்படின்ட்டு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதுதான் மனசு ரொம்ப என்ன மாதிரி கல்நெஞ்சருக்கு அதெல்லாம் வராது. ஆனா இந்த மாதிரி நல்ல பக்தர்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும். உதாரணத்துக்கு என்னோட ஸ்ரீகலா மாதாஜியை வந்து முதல் தடவையா மாயப்பூர் கூட்டிட்டு போனேன். ஸ்ரீகலா மாதாஜியோட லைஃபே பாத்தீங்கன்னா ஒரே ஓட்டம் தான். காலையில எழுப்புவாங்க, பிள்ளைய பாத்துக்கணும், அதுக்கப்புறம் டியூஷன் +1 +2 டியூஷன் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் 1 நிமிஷம் 5 நிமிஷம் கூட டைம் இருக்காது. வேகமா ஒரு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு உடனே காலேஜுக்கு போவாங்க, காலேஜ்ல ஃபுல்லா எடுப்பாங்க, அப்படியே வருவாங்க, வீட்டுக்குள்ள கூட வர மாட்டாங்க, டியூஷன் சென்டருக்குள்ள போவாங்க, திருப்பி டியூஷன் எடுப்பாங்க, திருப்பி 8 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க, திருப்பி அவங்க வந்து வீட்டுக்கு சமையலை பண்ணி திருப்பி பசங்களுக்கு அவங்க கணவனெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அவங்களோட லைஃப் வந்து ஒரு மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ முதல் தடவையா மாயப்பூர் கூட்டிட்டு போனேன். அவங்களுக்கு எப்பவுமே மண்டையில நம்ம எங்க போனாலும் இந்த விஷயமே ஓடிக்கிட்டு இருக்கோம், டியூஷனு, பசங்க, காலேஜ், இதேதான். முதல் தடவையா மாயப்பூர் வந்துட்டு சொன்னாங்க, ஹரிகீர்த்தன் டைமா நான் என்னோட புருஷன், இந்த டியூஷன், இது எல்லா விஷயத்தையும் எனக்கு கம்ப்ளீட்டா நான் மறந்த ஒரு இடம். நான் வேற எங்க கல்யாணம் போவேன் அங்கெல்லாம் போவேன், பட் இருந்தாலும் முதல் தடவையா இந்த பௌதிக விஷயங்கள் எல்லாம் நான் மறந்து இருந்த ஒரு இடம் வந்து மாயப்பூர் அப்படின்னு சொல்லி அவங்களோட அனுபவம், முதல் தடவை மாயப்பூர் அனுபவத்தை சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. இன்னைக்கு வந்திருக்காங்களா ஸ்ரீகலா மாதாஜி? இன்னைக்கு வரல போல. சரி, ஓகே, தேங்க்யூ.
சரி, நேரம் நிறைய எடுத்து நம்ம ஸ்லோகம் திருப்பி எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தா ஞாபகம் இருக்காது? எம்ல இருந்து ஆரம்பிக்கணும். எம் டிவோட்டிஸ்லாம் ஆரம்பிங்க. எஸ், மல்லேஸ்வரி மாதாஜி முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன் பிரபு. எம்ம முடிச்சிட்டீங்க. ஒரே ஒரு இது போல இருக்கு. பிரபு ரீகேப். ஓ, ரீகேப் இருக்கா? மறந்து போயிட்டா. யார் இன்னைக்கு? இன்னைக்கு பத்மா மணிகண்டன் மாதாஜி ரீகேப் பண்றாங்க. சாரி, வெரி சாரி மாதாஜி. அவங்கள ஸ்பாட்லைட் பண்ணிட்டு என்ன ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லன்னா parallel வச்சுக்கோங்க, உங்க இஷ்டம். हरे कृष्णा प्रभु, दंडवत हरे कृष्णा। प्रणाम। हरे कृष्णा प्रभु सर माता जी, दंडवत प्रणाम। இன்னைக்கு சாப்டர் 6th சாப்டர் 5th ஸ்லோகால இருந்து பிரபு கொடுத்த இதுல இருந்து என்னன்னா, நம்ம மைண்டையும் நம்ம மனசையும் ட்ரெயின் பண்ணிக்கணும். நிறைய விஷயத்துல, நம்ம பௌதிக விஷயத்துல நிறைய இதுல நம்ம டீவியேட் ஆகும். டக்குன்னு பார்த்தோன்னே அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இங்க படத்துக்கு போகணும், அங்க போயிட்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். நம்மள இழுத்துட்டே இருக்கும் அந்த மனசும் மைண்டும். அதை நம்ம ஒருநிலைப்படுத்தி ட்ரெயின் பண்ணணும். இல்லாட்டி நம்ம மைண்டும் மனசும் நம்மளுடைய எனிமி ஆயிடும். அந்த மாதிரி ஆகாத அளவுக்கு பகவானுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கணும். கார்த்தால எழுந்திரிக்கணும், ஆரத்தி பண்ணணும், சாண்டிங் பண்ணணும், ஸ்லோகா படிக்கணும். அப்படியே நம்ம ட்ரெயின் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஆயிடும் நம்மளுடைய மனசும் மைண்டும். எல்லாத்தையும் விட வார்த்தை வந்து நம்ம பாசிட்டிவா நிறைய எடுத்துன்னு வரணும். கொஞ்சம் ஒரு சின்ன வார்த்தை மாறி போனா கூட அது நமக்கு வந்து நம்மளுடைய ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு விரிசல்கள் ஏற்படுத்தி விட்டுரும். அதனால எந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு பேசணுமோ அந்த அளவுக்கு யோசிச்சு பேசணும். அதே மாதிரிதான் இந்த மனமும் மைண்டும் நம்மளை வந்து உயர்த்தவும் செய்யும், தாழ்த்தவும் செய்யும். படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா படிச்சாகணும். அந்த நேரத்துல மைண்டு ஒரு விதமா யோசிக்கும், மனசு ஒரு விதமா கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, கொஞ்ச நேரம் படம் பாரு, கொஞ்ச நேரம் பாட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே நம்ம இழுத்துட்டு வந்து ஓகே நம்ம கண்டிப்பா இதை படிச்சே ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு கொண்டு வரணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. முக்கியமான இது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, குரு சாது சாஸ்திரம் சங்கம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நேத்திக்கு மாதாஜி ராதாராணி மாதாஜியோட கிளாஸ்ல பத்தி 10th கேண்டோட ரீகேப் பண்ணார் பிரபு. இன்னைக்கு பூமாதேவி ரொம்ப பாரத்துல இருக்கா, ரொம்ப வருத்தத்துல இருந்து பிரம்மாஜிய போய் பார்க்க போறா. பிரம்மர் வந்து பிரம்மதேவர் எல்லா தேவர்களையும் கூட்டிட்டு க்ஷீரோதக சாய் விஷ்ணு கிட்ட போறார். எல்லாருமா சேர்ந்து புருஷ சுத்தம் சொல்றா எல்லாருமா. ஆனா பகவான் வந்து காட்சி அளிக்காம பிரம்மாவின் இதயத்துல இருந்து சொல்றார் மொத்தம் 4 விஷயம். சீக்கிரமா நான் வருவேன், சீக்கிரமா நான் ஐ வில் டேக் இன்கார்னேஷன், அசுரர்களை வந்து வதம் செஞ்சிருவேன், அப்புறம் தர்மத்தை நிலைநாட்டுவேன், தேவர்களை வந்து பூலோகத்துல பிறக்க சொல்றார். பிகாஸ் அவளுக்கும் ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்ட்டு, நீங்களும் போய் காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்ட்டு சொல்ற. அப்புறம் சூரசேனனுடைய மகள் தேவகி வந்து வசுதேவரை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஒரு அசரீரி மூலமா கேட்ட ஒரு வார்த்தையில கம்சன் வந்து பயங்கர கோபம் அடைஞ்சிடறான். அது என்ன வார்த்தைன்னா, தேவகியோட 8வது குழந்தை வந்து உன்னைய வந்து வதம் செய்ய போகிறதுன்னு ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அந்த க்ஷணத்திலேயே வந்து தேவகிய எனிமியா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. உன்னோட குழந்தைதான் என்னை கொல்ல போறதா அப்படின்ட்டு. அதை கேட்ட உடனே இவர் வசுதேவர் வந்து ஹீ இஸ் அ டிவோட்டி, ரொம்ப பொறுமையா சொல்றார், கம்சனுக்கு எடுத்து சொல்றார், நான் உனக்கு அந்த குழந்தைய வந்து கொடுத்துட்றேன், எத்தனாவது குழந்தை உன்னைய கொல்ல போறதோ அத்தனை குழந்தைகளையும் நான் உன்கிட்ட வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு கம்சன்ட்ட சொன்ன உடனே ஓகே இது நல்லா இருக்கு, இதை கேட்கும் போதே நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஹி மேக் ஹிம்செல்ஃப் கூல். 2 பேரையும் வசுதேவரையும் தேவகியையும் சிறையில கொண்டு போய் போட்டுறா. அப்படியே 6 குழந்தை வதம் செஞ்சாச்சு. 7வது குழந்தை வந்து காணாம போயிடுது. பிகாஸ் அந்த குழந்தை வந்து இவர் ரோஹிணி அம்மாவுடைய கர்ப்பத்துல போய் பிறந்தாச்சு பலராமரா. அனந்தசேஷன் இங்க வந்தாச்சு. அனந்தசேஷன் அப்படின்னா ஆன்மீக பலம், குரு தத்வா பலராமனாக அவதரிக்கிறார். இவர் பகவான் எப்படி வந்து நம்மளோட இதுல இவரோட இதுல பிறந்தார் அப்படின்னா இதயத்திலிருந்து இதயத்தின் மூலமா பிறக்கிறார்.
இப்ப பிரபு சொன்ன ஸ்லோகா வந்து 10.2.16ல பகவான் அப்படி விஸ்வாத்மா பக்தா நாமபி அபயங்கரஹ அப்படியே கொண்டு போயிட்டு அவர் அப்படியே சூரியன் அப்படி ஜொலிக்கிறாரோ அந்த மாதிரி சபிப்ரத் பௌருஷம் தாம பிராஜமானோ யதா ரவிஹி அப்படியே ஜொலிக்கிறார். பகவான் பிறக்கிறதே அப்படி ஜொலிச்சுன்னு பிறந்தாச்சு. ஸோ பிறந்தாச்சு, கிருஷ்ணர் பிறந்தாச்சு. இந்த 2 பேருடைய டிவோஷனல், அதாவது தேவகி அம்மாவோட டிவோஷனலும் கம்சனோட டிவோஷன் எப்படின்னா பௌருஷம் பிரதிகூலமா இருக்கு அப்படின்னா. ஆனா கம்சன் வந்து பயத்துல இருக்கார். ஓ கிருஷ்ணர் வந்தாச்சு பிறந்தாச்சு அப்படின்னா அவரை வந்து வதம் செய்ய போறாரு, அந்த ஒரு பயத்துல இருக்கிற டிவோஷன் வேற மாதிரி. அம்மாவோட தேவகி அம்மாவோடது வந்து பிரதிகூலமா இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்புறம் பகவான் வந்து அனுகூலமா இருக்கு, அனுகூலம் பிரதிகூலமா இருக்கு. பிரதிகூலம். So பகவான் he is a பரிபூர்ண சத்தியம், கிருஷ்ணா இஸ் a சுப்ரீம். நம்ம எப்படி நினைக்கிறோமோ பகவான் அதே மாதிரி அவதாரம் எடுத்துப்பார், எடுத்து பூலோகத்துல வந்து நம்ம கிட்ட இருப்பார். ஸோ ஹரே கிருஷ்ணா பிரபு. ஏதாவது மிஸ்டேக்னா கரெக்ஷன் பண்ணும்போது. ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி. சோ நைஸ் ஆஃப் யூ, ஃபேண்டாஸ்டிக். தேங்க் யூ. ஹரிபால். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் மாதாஜி. கோஷாலாக்கு போயிட்டீங்களா? இங்க வந்தாச்சு பிரபு. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டேன். இப்போ வாஞ்சா கல்பவனம் நம்ம சொல்லிடலாம் பிரபு. Then we can start sloka. Yes. வாஞ்சா கல்பதருப்யாஸ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதீதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव की जय. श्रील प्रभुपाद की जय. श्रील गुरु महाराज की जय. टैगोर प्रेमानंदे हरि हरि बोल.